இங்க ஒரு ஆளோட அம்மா தனக்கு செவ்வாழைப்பழம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாங்க. செவ்வாழைப்பழம் விற்கிற விலைக்கு நம்மளால எப்படிமா வாங்க முடியும், நம்மளால இப்போதைக்கெல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு அந்த ஆள் சொல்றான். அதுக்கு அந்த ஆளோட அம்மா, உன்னோட ஃப்ரெண்டு வீட்டில் இருக்குல்ல, அவன்கிட்ட போய் 2 பழம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. உடனே அவன் ஃப்ரெண்டு கிட்ட வந்து செவ்வாழைப்பழம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். மரத்து மேல ஏறி செவ்வாழைப்பழத்தை பெருக்க ட்ரை பண்றான். அந்த டைம்ல மரத்துல இருந்து கீழே விழுந்து தன்னோட தலை ஒரு கல்லுல முட்டி அவன் இறந்து போயிடுறான். இறந்து போறதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட தன்னோட மனைவியையும் குழந்தையையும் பாத்துக்க சொல்லி அந்த ஆள் கிட்ட சொல்றான். கணவர் இறந்த துக்கத்துல அந்த பொண்ணு எதுவுமே சாப்பிடாம இருப்பா. அந்த பொண்ணோட அண்ணா அதுக்கப்புறம் அவங்க அம்மா 2 பேரும் வந்து அந்த பொண்ணை, நீ வந்துரு, உன் வீட்டுக்காரர் தான் இறந்துட்டார்ல, நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அந்த டைம்ல அந்த பொண்ணு, நான் உங்க கூட வரமாட்டேன், உங்க வீட்டுல மரம் வெட்டுறதுக்கு நீங்க என்னோட வீட்டுக்கார கூப்பிடல, நான் எப்படி உங்க கூட வருவேன், நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு கோவமா சொல்லிடுறா. தன்னால தான் தன்னோட ஃப்ரெண்டு இறந்துட்டான் அப்படின்னு நினைச்ச ஹீரோ ஃப்ரெண்டோட ஒய்ஃப் அப்புறம் குழந்தை 2 பேரையும் தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. இதை பார்த்து ஹீரோட அம்மா ரொம்பவே கோவப்படுறாங்க. இப்போ நீ இவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னா ஊர் மக்கள் என்னடா சொல்லுவாங்க, உங்களை தப்பா பேசுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் ஹீரோ தூங்கி எந்திரிச்ச உடனே ஃப்ரெண்டோட ஒய்ஃப் அவனுக்கு காஃபி கொடுக்குறா. ரொம்ப பாசமா அவனுக்கு டிஃபனும் கொடுக்குறா. இந்த மூவியோட ஃபுல் லிங்க் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.